வேர்ல்டு சினிமா ஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியோட சித்தி 2 சீரியல் மே 28ஆம் தேதியான இன்னையோட முடிஞ்சிருச்சு. டோட்டலாகவே 580 எபிசோட்ஸ் தான் சித்தி 2 சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. இந்த 580வது எபிசோடோட சித்தி 2 ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஜனவரி 2020 ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டி சன் டிவியில் கண்டினியூ ஆச்சு. இடையில லாக்டவுன் டைமில் தற்காலிகமாக இந்த சீரியலை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சதால இப்போ வரைக்குமே வெறும் 580 எபிசோட்ஸை தான் சித்தி 2 சீரியல் ரீச் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்கில் பெரிய எதிர்பார்ப்பு இந்த சீரியலுக்கு இருந்துச்சு. சித்தி 2 எப்போன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ சீரியல் முடிகிறப்ப அந்தளவுக்கு ஆர்வமோ எதிர்பார்ப்போ சன் டிவி ஆடியன்ஸ்ட பெரிய லெவலில் இல்லை. சித்தி 2ஓட கிளைமேக்ஸும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்காகவே திரைக்கதை எழுதின மாதிரி தான் சித்தி 2ஓட கிளைமேக்ஸ் இருந்துச்சு. இந்த சீரியலை ப்ராப்பராகவே முடிக்கல. முக்கியமான சில ஸ்டோரியும் அதோடு சம்மந்தப்பட்ட நிறைய கேரக்டர்ஸும் கிளைமேக்ஸில் மிஸ்ஸிங். சித்தி 2 சீரியலோட மெயின் கேரக்டரான ராதிகா மேடத்தையே ஃபைனல் எபிசோடில் கூட காட்டலை. இனி இந்த கிளைமேக்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். கனினை கிட்னாப் பண்ணி யாழ்னியை கவின் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை மல்லிகா கிரியேட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வெண்பாவி கவினை லாக் பண்ணி யாழ்னியை மேரேஜ் பண்ணிக்கிற முடிவுக்கு கவினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் வெண்பாவோட சம்மதத்தோட. பட் தாலி கட்டுற நேரத்தில் தர்மாவும் கனின்னு வந்து அந்த மேரேஜை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா யாழ்னி கனின் மேரேஜ் நடந்துடுது. இந்த கப்பிள்ஸை மல்லிகாவோட வீட்டில் போய் விட்டுட்டு கவினும் வெண்பாவும் வெளியே போகும்போது வெண்பாவை பார்த்து என் அண்ணன் பெத்த மகளே மருமகளேன்னு மல்லிகா கூப்பிடுறாங்க. ஃபைனலாக வெண்பாவோட பிறப்பு ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதை மல்லிகா தான் எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. அது சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. வெண்பாவுக்கு தன்னோட பிறப்பு ரகசியம் யாழ்னி மூலமாக தெரிய வருது. அதே நேரத்தில் தான் மல்லிகாவும் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கிளைமேக்ஸோட ஃபைனலில் தான் காட்டுறாங்க. ஃபைனலாக வெண்பாவும் அவங்களோட அம்மா அப்பாவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கூடவே யாழ்னி பண்ண தப்ப பெருசாக யாருமே கேர் பண்ணலை. கனியின் கேரக்டரும் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு யாழ்னி பண்ண தப்ப பெருசாக கேர் பண்ணாமல் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஃபைனலாக சிங்கப்பூர் போய் சித்தியை பார்க்கணுன்னு வெண்பா சொல்கிற மாதிரியும் மல்லிகா தான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி சாரதா தான் கரெக்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சித்தியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் டச்சப்பாக சீரியலோட டைட்டில் சாங்கை போட்டு சித்தி 2 முடிச்சிட்டாங்க. இந்த கிளைமேக்ஸில் சில விஷயம் ஹைலைட்டடாக இருக்கும். என் அண்ணன் பெத்த மகளே மருமகளேன்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்து மல்லிகா சொல்கிறது, கனியன் யாழ்னியை பார்த்து உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறது, அப்புறம் சாரதா சித்தியை பற்றி ஃபைனலாக சொல்கிறது, இது எல்லாமே கிளைமேக்ஸில் ஹைலைட்டடாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் கூட கடைசி வரைக்குமே ராதிகா மடத்தை காட்டலை. இதுவே பெரிய டிராபேக் தான் சித்தி 2 சீரியலோட கிளைமேக்ஸுக்கு. இது இல்லாமல் வெண்பாவோட அண்ணனையும் அண்ணியும் காட்டாமலே அவங்களோட ஸ்டோரிக்கு எண்டிங் கொடுக்காமலே சீரியலை முடிச்சிட்டாங்க. சித்தி அவங்களோட ஃபேமிலியை காட்டாமலே சீரியலை முடிச்சது சன் டிவி ஆடியன்ஸ்க்கு பெரிய ஏமாற்றம் தான். இன்னைக்கு எபிசோட் கிளைமேக்ஸ் மாதிரி இல்லாமல் நார்மல் எபிசோட் மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்லாமல் நவீனை பற்றின உண்மை, கவினோட அப்பா இவங்களோட ஸ்டோரியை ப்ராப்பராக முடிக்கவும் இல்லை. இவங்களோட என்ட்ரியை சீரியலோட கடைசி எபிசோடில் கூட காட்டவும் இல்லை. சில பேருக்கு யாழ்னி கனியன் ஜோடியை விட யாழ்னி நவீன் ஜோடி பிடிச்சிருக்கும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி நவீன் கேரக்டரை பற்றின உண்மையை வெளிப்படுத்தி யாழ்னி நவீன் இவங்களோட மேரேஜ் எபிசோடை கொண்டு வந்திருக்கலாம். கவின் வெண்பா மல்லிகா இவங்களை தவிர சீரியல் ஆரம்பிக்கும் போது காட்டின எந்த ஒரு முக்கியமான கேரக்டரையுமே கிளைமேக்ஸில் காட்டாமல் ப்ராப்பராக சீரியலோட ஸ்டோரி சித்தி 2 டீம் முடிக்கல. சீரியலை முடிக்கிறதா சேனல் தரப்பில் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடியே பர்டிகுலர் ப்ரொடியூசர்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவான ட்ராக்கில் சீரியலோட திரைக்கதை ட்ராவல் ஆகும். கிளைமேக்ஸை ப்ராப்பராக இருக்கும். பட் சித்தி 2வை பொறுத்த வரைக்குமே சடனாக முடிவெடுத்து சீரியல் முடிக்க சேனல் தரப்பில் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவசர அவசரமாக சீரியலை முடிக்கிறதா சொல்லி எதிர்பார்க்காத அளவுக்கு சிம்பிளாக சித்தி 2 சீரியலை முடிச்சிட்டாங்க. போதுமான டைம் இல்லாமல் சித்தி 2 டீம் கிளைமேக்ஸை ப்ராப்பராக முடிக்காமல் சொதப்பிட்டாங்க. நிறைய கேரக்டர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சில கேரக்டரை மட்டுமே வச்சு கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த சீரியலை யாருமே எதிர்பார்க்காத விதமாக சிம்பிளாக ப்ரொமோஷனே இல்லாமல் முடிச்சிட்டாங்க. இனி சித்தி 2 சீரியலை மட்டும் இல்லாமல் ராடான் மீடியாவை சன் டிவி ஆடியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. கவின் வெண்பா ஜோடியையும் சன் டிவி ஆடியன்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. இந்த கிளைமேக்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.